அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். உம்முடைய அன்பின் கிரியைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லத் துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். முந்தின வசனத்துல பாக்குறோம், பவுலோட கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தாரு. பவுலோட சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்துட்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட உடனே அவங்களுக்கு வியாதி நீங்கி போச்சு. அசுத்த ஆவிகள் அவங்கள விட்டு புறப்பட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேசாந்திரிகளாய் திரிகிற, அப்படின்னா ஒவ்வொரு ஊரா போற மந்திரவாதிகள்ல ஆகிய யூதர்ல சிலர், அவங்க மந்திரவாதி யூதர்கள், அவங்க பொல்லாத ஆவி பிடித்தவங்க மேல பார்த்து பவுல் எப்படி செயல்பட்டாரோ அது போல இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிசாசுகளுக்கு கட்டளை கொடுக்கறாங்க, வெளியே போகும்படி. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பிரதான ஆசாரியன்றது ஆலயத்துல தலைவனா இருக்கக்கூடிய அவனுடைய பிள்ளைகள், யூதனுடைய குமாரனாகி 7 பேர் இந்த மாதிரி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, இவங்க இயேசுவின் நாமத்தினால தான் துரத்துனாங்க. உடனே அந்த அசுத்த ஆவிகள் சொல்லுது, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. பொல்லாத ஆவிகளுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலவந்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன், அவன் அசுத்த ஆவி பிடிச்சிருக்கும் போது பயங்கர பலம் உள்ளவனா இருக்கிறான். அவன் இந்த 7 பேர் மேல பாய்ந்து அவங்கள மேற்கொண்டு அவங்க மேல இவன் அதிகாரம் செலுத்துறான். காயப்பட்டவர்களாக்கி, அடிச்சு காயப்பட்ட அவர்கள் நிர்வாணிகளும், ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டான், காயப்படுத்துறான். அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி காயப்பட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்க. அவங்களால பிசாசுகளை துரத்த முடியல. இது எபேசுல குடியிருக்கிற யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது, இந்த மாதிரி நடந்த விஷயம் எபேசுல குடியிருக்கிற யூதர்கள், புறஜாதியினராகிய கிரேக்கர்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்க. தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாம் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எல்லாருக்குள்ளேயும் பயம் ஏற்பட்டுச்சு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இத பார்த்து ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தாங்க. அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி தாங்க செய்த தவறான காரியத்தை எல்லாம் ஒப்புக்கொண்டு அதெல்லாம் அறிக்கையிட்டு ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, இதெல்லாம் பார்த்து மாய வித்தை செய்கிறவங்க அநேகம் பேர்
அவங்க பயன்படுத்துற புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாரும் பார்க்கிற மாதிரி அதெல்லாம் புஸ்தகத்துல, அந்த மாய வித்தை செய்கிற புஸ்தகத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டு சுட்டெரித்தாங்க. அவைகளில் இது தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினன்னு கொரிந்து சபையில கொரிந்து புஸ்தகத்துல எழுதின மாதிரியே அவங்களுக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புறாங்க. அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த புஸ்தகத்தெல்லாம் எரிச்ச புஸ்தகத்தோட விலை எவ்வளவு போட்டிருக்குன்னா 50,000 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 6 மில்லியன் டாலர் அப்படின்னு இப்போ உள்ள மதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பெரிய தொகைய அவங்க அந்த நாள்ல அவ்வளவு விலை உயர்ந்த அந்த புஸ்தகத்தை எல்லாம் கொண்டு வந்து தீயில போட்டு எரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இயேசுதான் தேவை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டு ஒரு மனம் திரும்புதலா பார்க்கிறோம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்ப கர்த்தருடைய வசனம்தான் எல்லா இடங்கள்லயும் அதிகமா விருத்தி அடைந்தது, பெருகிச்சு. எல்லா இடங்கள்லயும் சுவிசேஷம் பரவியது. கர்த்தருடைய வசனம் எல்லா இடங்கள்லயும் பரவியது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளை சுற்றி நடந்து, ஏன்னா பவுல் மக்கதோனியால பிலிப்பு, தெசலோனிக்க, பெரோயா இந்த சபைகள்லாம் இங்க இருந்துச்சு. அந்த சபைகளுக்கும் அகாயால கொரிந்து சபை இருந்துச்சு. அந்த நாடுகள்ல சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, எல்லாமே பவுல் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரு. எல்லாம் பிளான் கரெக்டா தேவ சித்தத்தின்படி செயல்பட்டதுனால இங்க ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இங்கெல்லாம் போன பிறகு ரோமாபுரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறார். தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு, இது 2 பேரும் உடன் ஊழியர், தீமோத்தேயும் எரஸ்து அப்படின்றவரும். இவங்க 2 பேரும் ஊழியத்துல உதவி செய்தவர்கள். இந்த எரஸ்துவை குறித்து ரோமர் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல கொரிந்து பட்டணத்துல அவர் ட்ரெஷரரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கண்காணியா இருந்தாரு அப்படின்னு, உக்ரானக்காரனா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எரஸ்துவும் 2 பேரையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பி நான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். தான் பின்னும் சில காலம் ஆசியால எபேசு பட்டணத்துல இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாரு. அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எபேசு பட்டணத்துல தங்கி இருந்த போது இந்த மார்க்கன்றது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை பற்றிய மார்க்கம், அதை குறித்து ஒரு பெரிய கலகம் உண்டாயிற்று. அந்த ஊர்ல எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி எனில், தேமந்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோயிலை போல வெள்ளியினாலே சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தார். இந்த தியானால்ன்ற கடவுளை அவங்க ஏற்கனவே வழிபட்டு வந்தாங்க. அதுல சிலைகளை செய்து
ஆதாயம் பார்த்த, அது மூலம் சம்பாதிச்ச தொழிலாளிகளை எல்லாம் கூட்டி சேர்த்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இந்த சிலை செய்கிறதுனால நமக்கு நல்லா வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, இந்த பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு? கையினால, மனுஷனோட கையினால செய்யப்படுற தெய்வங்கள் எல்லாம் தேவர்கள் கிடையாது அப்படின்றத பவுல் சொல்றார். எபேசுவில் மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து, பவுல் ஆசியால எல்லா இடங்கள்லயும் இத பேசுறாரு, அநேக ஜனங்களுக்கு இத போதிக்கிறாரு, அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். எல்லாம் அவன் சொல்றத ஏற்றுக்கொண்டாங்க. மனுஷரோட செய்கிற தெய்வம் கிடையாது, கல்லு மரம், இந்த மனுஷன் செய்கிற தெய்வங்கள்லாம் தெய்வம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அதை நீங்க பாக்குறீங்க, கேக்குறீங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டுகிறது மல்லாமல், முதல்ல நம்ம தொழில் இனிமேல இல்லாம போயிரும். ஏன்னா எல்லாம் தெய்வங்களை, கையினால செய்த தெய்வங்களை வழிபட மாட்டாங்க. அப்ப நமக்கு தொழிலுக்கு ஆபத்து வருது. மகாதேவியாகிய தியனாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும், அந்த கோயிலை இனிமேல் தேடி யாரும் வரமாட்டாங்க. அவங்க வழிபட்ட தெய்வத்தோட பேரு தியானாள். ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் ஒளிந்து போகிறதென்றும், ஆசியா முழுவதும், பூச்சக்கரம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் அவளுக்குரிய மகத்துவம் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர்கள் இதை கேட்டு கோபத்தினால் நிறைந்து, எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். எல்லாம் தியானால் தான் பெருசு, ஏன்னா இவங்களோட தொழில் இல்லாம போயிரும் அப்படின்றதுனால எல்லாம் அவன் சொல்றதுக்கு தேமந்திரியோ சொல்றதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. எல்லாம் பட்டணம் முழுசும் இப்ப ஒரே குழப்பமும் கலகமுமா ஏற்பட்டது அப்படின்றத பாக்குறோம். பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். இவங்க 2 பேரும் உடன் ஊழியர்களை பிடிச்சு இழுத்து எல்லாம் அவங்களை கூட்டிட்டு போய் அரங்கசாலைக்கு பாய்ந்து ஓடினார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, பவுல் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி மந்திரவாதிகளான சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பிசாச துரத்தினாங்க. ஆனா அந்த பிசாசுகள் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க மேல பாய்ந்து அவங்கள அடிச்சு, அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் இந்த 7 பேர் மேலையும் பாய்ந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு காயப்படுத்தி அந்த வீட்டை விட்டே ஓடி போக செய்தான். இந்த விஷயம் எபேசுல இருந்த எல்லாரும் கேள்விப்பட்டு எல்லாருக்குள்ளேயும் பயம் உண்டாச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இத பார்த்த அநேகர் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினாங்க. அதுல மந்திரவாதிகள் தங்களோட மந்திர புஸ்தகத்தெல்லாம் கொண்டு தீயில போட்டு எரிச்சிட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆனாங்க. அதனோட அந்த எரிச்ச புஸ்தகத்தோட விலை 50,000 வெள்ளி காசா இருந்தது. அவ்வளோ பெரிய தொகையா இருந்தா கூட
அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மனம் திரும்பினாங்க. ஒரு உண்மையான மனம் திரும்புதலை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கர்த்தருடைய வசனம் பரவி அநேகர் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பவுல் மக்கதோனியா, அகாயா நாடுகள்ல சுற்றி திரிந்து எருசலேமுக்கு போகணும், அதெல்லாம் முடிச்சிட்டு எருசலேமுக்கு போயிட்டு அப்புறம் ரோமாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணினாரு. அவரோடு கூட உடன் ஊழியர் அந்த தீமத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிட்டு எபேசு சபையில அவர் இன்னும் கொஞ்ச நாள் எபேசு பட்டணத்துல இருந்தாரு. அப்ப தேமந்திரியுன்றவன் அந்த சிலைகள் செய்யக்கூடியவன், வெள்ளியினால சிலைகள் செய்யக்கூடியவன், அவன் மற்ற தொழிலாளிகளை கூப்பிட்டு நம்ம பிழைப்பு போயிரும், எல்லாருக்கிட்டையும் இந்த பவுல் கையில செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்கக்கூடாது, அது தேவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நிறைய பேர் அவனுடைய போதகத்தை கேட்டு அவனை பின்பற்றுறாங்க. இனி நம்ம தொழில் இல்லாம போயிரும், தீனாளுக்குரிய கோயில்களை யாரும் தேடி வர மாட்டாங்க, அவளுடைய மகிமையும் அழிந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இதை கேட்ட அந்த தொழிலாளிகள் எல்லாம் கோபம் அடைந்து தீனாலே பெரியவள்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த பட்டணத்துல ஒரு கலகம் உண்டாயிற்று. பவுலோடு கூட இருந்த காயுவையும் அரிஸ்தர்க்கையும் இழுத்துட்டு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவங்க மேல பாய்ந்து ஓடினார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின நாங்க தியானித்தோம். அது போல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைய நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே பிரதிபலிக்கத்தக்கதாய் ஆண்டவரே உள்ளான மாற்றம் எங்க ஒவ்வொருவருக்குள்ளாயும் ஏற்படணும். உமக்கு சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய. அப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையை பெற்றவர்களாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பவுலை போல வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா இடங்கள்லயும் உடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்க தாங்க. அநேகர் ஆண்டவரே அப்பா, அந்த நாள்ல ஆண்டவரே அநேகர் உம்மை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல தங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கை செய்கிறவர்களாய் அநேகர் மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.